மெயின் போர்டு ஐபிஓ பொறுத்தவரை ஒரு கம்பெனி மெயின் போர்டில் லிஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது என்எஸ்சிபிஎஸ்ல லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனியில் லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பை சைட்லையும் சேல் சைட்லையும் ஆட்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. இதனால என்னோட ட்ரேடை வந்து நான் குயிக்காக பண்ண முடியும். ஸோ ஒரு கம்பெனியில் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குன்னா, ஸோ அதோட ஷேர்ஸை வந்து நம்மளால ஈஸியாக ட்ரேடு பண்ணிக்க முடியும். இதன் மாதிரி அதோட ஷேர்ஸோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகாமல் சிக்னிஃபிகண்ட்டாக ட்ரேட் ஆகும். இதுவே லிக்விடிட்டி லோவா இருக்கிற கம்பெனினா, நான் ஒரு ஆர்டரை ஒரு ஷேரை வந்து செல் பண்ணணும்னு நினைச்சாலும், நான் நினைச்ச பிரைஸ்ல செல் பண்ண முடியாது. ஸோ அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் ரொம்ப அதிகமா என்னோட பிரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மெயின் போர்டு இஷ்யூவை பொறுத்தவரை அந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்து மேஜரா இருக்காது. ஆனா எஸ்எம்இயை பொறுத்தவரை லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்து இருக்கும். வால்யூம்ங்கிறது எதை மீன் பண்றாங்கன்னா, ஸோ ஓவராலா ஒரு பெர் டேல ஓவராலா எவ்வளோ ட்ரேடு நடந்திருக்கு, அதாவது அந்த கம்பெனி மேல இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் வால்யூம்.